டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு தாங்க நினச்சிட்டு படுத்தாச்சு. நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃப். அதனால் தூக்கமே சரியாக வரல. அதனால் காலையில் ஒரு 5 மணி போல் ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. இப்போல்லாம் ஏனே தெரியல, அடிக்கடிக்க கரண்ட் ஆஃப் ஆயிடுது. கரண்ட் ஆஃப் ஆன கரண்ட் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அன்றைக்கி தான் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம். அன்றைக்கின்னு பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எதுவுமே கிரேவியில் ஏதாச்சும் அரைச்சி விடலாம் அப்படின்னு பார்த்தா கூட அதுக்கு கூட டைம் இல்லாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முடிஞ்சது இல்லைங்களா? எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க, எப்படி எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம் டியூட்டிக்கு போயிருந்தேங்க. எக்ஸாம் பேப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எப்படி எழுதுனீங்க, எந்த ஊர்லேருந்து எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை, ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு தோசை ஊற்றிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணால் அதுலேயே சாதம் கிளறி கொடுத்தாச்சு. அதோட அவரைக்காய் காரக்குழம்பு செஞ்சுட்டு தயிர் உர ஊற்றி வச்சுருக்கேன். அப்புக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சாதம் தாங்க கொடுத்து அனுப்பினேன். குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னாவே சாதம், சாம்பார் தனியாக, பொரியல் தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்தா எடுத்துகிட்டே போக மாட்டேங்கிறாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தா தாங்க சாப்பிட்றாங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எத்தனாவது அட்டெம்ப்ட் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.